ஸோ இன்றைக்கி அஃபிஷியலாக ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. கானா வினோத் பணப்பொட்டியை எடுத்துட்டாப்புல. மொத்த வீடுமே ஒரு மாதிரி அழுதுட்டுருக்கு, பயங்கர எமோஷனாக வந்திருக்கு. அதை பார்க்குறதுக்கு நமக்கே அழுக வருது. ஆக்சுவலாக அது ஒரு கனெக்டிவிட்டி தான். எல்லாருக்குமே அது இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அழுவாங்க. பயங்கர ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். சில பேருக்கு நடிக்கிற மாதிரி இருக்கும், சில பேர் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மக்களே. ஆனால் நான் ஒரு ரிவ்யூவராக எனக்கே அந்த ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நம்ம 24/7 உட்காந்து அவங்களையே பார்த்துக்கிட்டு அவங்க சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், அவங்க என்ன வார்த்தைகள் சொல்கிறாங்க, எப்படி அதை கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கோம்ல. ஸோ அது நமக்கே நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அப்போ அது எவிக்டாகி வெளியே போகும்போது நமக்கே அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன் இத்தனை பேர் பார்வதியும் கமருதீனும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகும்போது கேக் வெட்டி கொண்டாடி பட்டாசு வெடித்து கொண்டாடி எத்தனையோ பேர் சந்தோஷப்பட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல். ஆனால் அவங்க 2 பேரும் போகும்போது கூட எல்லாம் ஓகே தான், ஆனால் அவங்க 2 பேரோட லைஃப்பை பற்றி இவங்க யோசிக்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது ஒரு கனெக்டிவிட்டி. அது எனக்கு மட்டும் இருக்கா இல்லை மற்ற ரிவ்யூவர்ஸ்க்கும் இருக்குமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இன்றைக்கி நான் கானா வினோத்தை பார்த்து ரொம்ப மெய் சிலிர்த்து போனேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மனுஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் கான்ஃபிடென்ட்லாம் இருந்துச்சு. டைட்டில் வின் பண்ணுறேன், அடிக்க போகிறேன், நான் பணத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். யார் என்ன வேணால் சொல்லட்டும், ஆனால் அந்த மனுஷன் முடிவு பண்ணிட்டார், என்னுடைய உழைப்புக்கு இது போதும் அப்படின்னு அவர் யோசிச்சிட்டார். அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம யோசிச்சியோ அழுதோ கஷ்டப்பட்டோ வருத்தப்பட்டோ ஐயோ அவர் டைட்டில் வின் பண்ணியிருக்கணும், 50 லட்ச ரூபா வந்திருக்குமே, 50 லட்ச ரூபா வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிற நிலமை எத்தனை பேருக்கு வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு வராதுங்க. எனக்கு 10 லட்சம் பத்தாதுங்க, 20 லட்சம் வேணுங்க. 20 லட்சம் வரும்போது 20 லட்சம் பத்தாதுங்க, 50 லட்சம் வேணுங்க அப்படின்னு தானே யோசிக்க தோணும். ஆனால் நான் போட்ட உழைப்புக்கு, நான் கஷ்டப்பட்டதுக்கு இந்த 18 லட்சம் போதும் அப்படின்னு சொல்கிற மனப்பக்குவமும் அந்த மனசாட்சியும் எனக்கு வேணாம், போதும், டைட்டிலும் வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு போதும், இது போதும் அப்படின்னு யோசிக்கிறார்ல அந்த மனுஷன், அதுவே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். கனத்த குரலோட, கனத்த மன அழுத்தத்தோட, அழுகையோட, கண்ணீரோட தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். ஸோ அந்த மூமெண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 லட்ச ரூபாயில் முடிச்சிருந்தாங்க நேற்றுக்கு டாஸ்க்கெலாம் முடிஞ்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டாஸ்க் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும், அதுவும் 6 நபர்கள் வந்திருக்காங்க இல்லையா, அந்த 6 நபர்களுக்கு 5 நிமிடங்கள் ஒதுக்கப்படும். ஸோ அவங்க இந்த வீட்டுக்குள்ளே ஹேண்டில் பண்ண கஷ்டப்பட்ட எத்தனையோ மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும். அதை யார்கிட்டையும் சொல்லாமலேயும் இருந்திருப்பாங்க. அது டெலிகாஸ்ட் ஆகிருக்கலாம், ஆகாமல் இருந்திருக்கலாம், மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம், பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை 5 நிமிடங்கள் மனம் வருந்தி புலம்பி அந்த பணப்பொட்டிக்காக நான் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன், இப்படியெல்லாம் நான் விளையாடிருக்கேன், இதனால் எனக்கு இவ்வளோ தூரங்கள் கஷ்டங்கள் கிடச்சிருக்கு, வருத்தப்பட்டிருக்கேன், ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி 5 நிமிடங்கள் பேசணும். ஸோ டோட்டலாக 6 பேர், 6 பேருக்கு 6 லட்ச ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஒருத்தர் கரெக்டாக பேசுகிறாரு அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணி 1 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுக்கப்படும் 5 நிமிஷத்தில். ஸோ அந்த விதத்தில் 5 பேர் பார்த்திங்க அப்படின்னா சரியாக பேசியிருக்காங்க. ஸோ அதனால் 5 லட்ச ரூபா ஆட் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக 13 லட்சம் சில்லற ப்ளஸ்ஸு இது ஒரு 5 லட்சம். ஸோ டோட்டலாக 18 லட்சத்தி சில்லற தான் எடுத்துகிட்டு போகிறாப்புல. பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அரோரா அவர்கள் அதை போய் தொட்டு பார்க்குறது, நாக்கால் தடவி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டா அப்படின்னு ஒரு மாதிரி விளையாடி காட்டுறது அப்படின்னு சொல்லி சில வேலைகளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது திவ்யா கணேஷ் சொல்லியிருக்காங்க, இல்லை அவளாம் எடுக்க மாட்டா, சும்மா சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இவர் சாப்பிட்டுட்டே இருக்கார், டக்குன்னு எடுத்துட்டாப்புல. அவருக்கு 2 செட் ஆஃப் மைண்ட் இருந்தது. ஒன்று ஃபைனலுக்கு போய் பார்த்துடுவோமா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தது. டைட்டில் வின் பண்ணிடுவோமா அப்படின்ற ஒரு மனநிலை, 2 ஒன்று தான், ஓகேங்களா. பட் 2வது மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நம்ம பொட்டியும் எடுக்காமல் டைட்டிலும் வின் பண்ணல அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும், வெறும் சம்பளம் மட்டுமே வாங்குற மாதிரி ஆகிடும்ல அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அவருக்குள்ளே வந்துருச்சு.
ஃபினான்சியல் க்ரைசஸை வந்து அதாவது ஃபினான்சியலாக ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அது தெரியும். அந்த பணம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்ம இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ அவர் எடுத்தது வந்து ரிஸ்க் ஃப்ரீயான ஒரு வே. எனக்கு போதும், இதுக்கு மேலே வேணாம். இந்த டைட்டிலோ, இந்த 50 லட்சமோ, காரோ, வீடோ, பங்களாவோ எதுவுமே எனக்கு வேண்டாம். இது போதும், என்னுடைய உழைப்பு இது, என்னுடைய உழைப்புக்காக கிடைச்ச ஒரு பணம் இது. ஸோ இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையோட அதை வந்து எடுத்திருக்காரு. லிட்ரலாக ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அழுதுருக்காங்க மக்களே. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேருக்கு வந்து அழுதுருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அழுதுருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திவ்யா கணேஷ், ரம்யா, கெம்மி, பிரவீன் ராஜி, சபரிநாதன் எல்லாருமே அழுதுருக்காங்க. அதில் ஒரு 2 பேர் அழலை. ஒன்று அரோரா, மேபி அழுதுருக்காங்களான்னு தெரியல, லைவில் பார்ப்போம். இந்த பக்கம் இந்த திவாகர் அப்படின்ற ஒரு செனப்பண்ணி, இவனுங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் வந்திருப்பாங்க. அரோரா வந்து அந்த கேஷ் பாக்ஸை எடுக்கும்போது பயங்கர ஹாப்பியாக தான் வந்திருந்தாங்க. அவங்க சிரிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ மேபி அவங்களாம் மிஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ரம்யா சொல்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். இந்த ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் 2 பேருக்கு தான் பெனிஃபிட். ஒன்று கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறவனுக்கு, இன்னொன்று டைட்டில் வின் பண்ணுறவனுக்கு. மற்றவங்களுக்கு சேல்ரி வரும், அவ்வளோதான். பட் இதில் சேல்ரி வரும், அதுக்கப்புறம் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அதில் ஒரு அமௌண்ட் வரும். வின் பண்ணுறவங்களுக்கு சேல்ரி வரும், ப்ளஸ்ஸு டைட்டில் வின் பண்ணுறதுக்கான 50 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ இப்படி தான் மக்களே வந்து போயிட்டுருக்கு. யோசிச்சு பாருங்கள், ரம்யா ஜோலாம் லிட்டரலாக பயங்கர அழுக. கெமி, ரம்யா ஜோ, சபரி, பிரவீன் ராஜெல்லாம் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுறாப்புல. அவர் தான் வின் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்களுடைய கண் முன்னாடியே வின் பண்ணக்கூடிய ஒரு ஆள் பணப்பொட்டியோட வாக் அவுட் பண்ணால் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு ஒரு கில்ட் இருக்குங்க, பயங்கரமான ஒரு கில்ட் இருக்கும். ஐயோ நம்ம அது சொல்லியிருக்கலாமா, நம்ம வேறு மாதிரி கன்வே பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கில்ட். நானாக அந்த இடத்துல வந்து இருந்திருந்தேன் அப்படின்னா அந்த கில்ட் எனக்கு வந்து இருந்திருக்கும். லிட்டரலாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கில்ட்டில் தான் அவங்க நிறைய பேர் வந்து அழுகுறாங்க. பிக் பாஸ் அவர்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பயங்கரமாக பேசுகிறாப்புல. இவர் ஐ லவ் யூ பிக் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறார். என்ன ஆனரோடு அனுப்பிச்சிருக்காங்க தெரியுமா? பயங்கர ஆனரோடு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. எல்லோரும் செலப்ரேட் பண்ணி கைத்தட்டி அவரை ஊக்கப்படுத்தி அவளை சந்தோஷப்படுத்தி ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் யாருமே ஃபீல் பண்ண வேணாம் அவங்க டைட்டில் அடிக்கலைன்னு சொல்லி. இன்னொரு ட்ரூத்தை வந்து நான் சொல்லிட்டேன், டைட்டில் வின் பண்ண எத்தனையோ போட்டியாளர்கள் லைஃப்பில் பெருசாக வந்து வின் பண்ணது இல்லை. அதுதான் உண்மை. சினிமாவிலையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ பெருசாக சாதிச்சிருக்காங்க. படங்கள் 1-2 படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெரிய அளவில் ஷைன் ஆகலை, அதுதான் உண்மை. ஸோ அதனால் கானா வினோத்துக்கு வந்து அதான் சொன்னார்ல, இந்த சில லட்சங்கள் வந்து பல கோடிகளாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார்ல நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு பல கோடி போய் சேரட்டும். நான் முன்னாடி ஒரு டாபிக் சொன்னேன்ல, டைட்டில் வின் பண்ணால் பெருசாக அவங்க லைஃப்பில் சாதிச்சதை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி. அதை மட்டும்தான் நான் அவங்ககிட்ட நினைவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவரும் டைட்டில் அடிக்கலை, பாதியில் போயிட்டார். கண்டிப்பாக லைஃப்பில் பெருசாக ஜெயிப்பார். நிறைய காமெடி சீனுக்கு இவரை வந்து நடிக்க வைக்க கூப்பிட வாய்ப்புகள் இருக்குது, பாட்டு பாட கூப்பிட வாய்ப்புகள் இருக்குது, இன்னொரு லிரிக்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ எல்லைகள் தொடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. வியானா சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி அவங்க வியானா சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை, பணமெல்லாம் முக்கியம் இல்லை, அதை நம்ம வெளியே போய் சம்பாரிச்சிக்கலாம், வெளியே போய் படம் பண்ணலாம், வெளியே போய் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் இங்கே இருக்கிறது ஒவ்வொரு நேரமும் பொன் போன்றது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவரால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டார். டைட்டில் தானடா போச்சு, என்ன மிஞ்சி போனால் ஒரு 38 லட்சம் போச்சா, 32 லட்சம் போச்சா, பரவாயில்ல விடுங்க. 32 லட்சம் அப்படிங்கிறது அசால்ட்டாக ஒரு வருஷத்தில் சம்பாதிப்பார். அவருடைய காஸ்ட் ஏகப்பட்டதாக இதுக்கப்புறம் ஏறும். ஸோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, கானா வினோத் வந்து இப்படி போயிட்டாருன்ற ஒரு விதம், அந்த எம்பத்தி, அது எங்கேயோ அவரை கூப்பிட்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் பிரவீன் ராஜ் சொல்லியிருக்காரு, நான் இன்கேஸ் நான் படம் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து நான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ டைரக்டர்ஸ் வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாண்டி மாஸ்டர் மாதிரி வினோத் அவர்களை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் மக்களே, யாரும் கவலைப்படாதீங்க, மன வருத்தம் அடையாதீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து வினோத்துக்கு எதிரான ஆளாக இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க, கொண்டாடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை.
அதே போல் வினோத்தோடைய ஃபேன்ஸ் நீங்களும் வந்து அழுகாதீங்க, சந்தோஷப்படுங்க, கொண்டாடுங்க. தப்பு பண்ணல, தப்பு பண்ணிட்டு ஒன்றும் வெளியே போடலை, ஒன்றும் தப்பு இல்லை. அவனுடைய உழைப்புக்கு கிடைச்சது அது ஒரு வரம், அவ்வளோதான். அதை மட்டும் நினச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம்.